ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றும் தரம் 5 புலமை பரிசில் வினாவிடை தொகுப்பினூடாக சந்திக்கின்றோம். இது 31வது பாகமாகும். பாடசாலை சேவை பேருந்து நேரம் தவறாமல் பாடசாலைக்கு வருகின்றது. அப்படியெனின் இது பெரும்பாலும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியாகும். இது ஒருபோதும் நடைபெறுவதில்லை. இது எப்போதும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். சரியான விடை, இது பெரும்பாலும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். முயன்றால் வெற்றியீட்டலாம். இது எப்போதும் உண்மையாகும். இது பெரும்பாலும் உண்மையாகும். இது ஒருபோதும் உண்மையானதன்று. சரியான விடை, இது பெரும்பாலும் உண்மையாகும். காற்று வீசினால் வெப்பம் குறையும். காற்று வீசவில்லை, எனவே வெப்பம் அதிகரிக்கின்றது, வெப்பம் குறைகின்றது, வெப்பம் மாறாதிருக்கின்றது. சரியான விடை, வெப்பம் மாறாதிருக்கின்றது. முரளியின் வீடு சங்கரின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. சங்கரின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது எனின், முரளியின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. மோகனின் வீடு முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. மோகனின் வீடு சங்கரின் வீட்டிலும் பார்க்க முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. சரியான விடை, முரளியின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. இறுதி வினா. வானதியின் தந்தை சுரேஷின் தந்தைக்கு மகனாவார். வானதி சுரேஷுக்கு என்ன முறையுடையவள்? சகோதரி, மச்சாள், மகள், மருமகள். சரியான விடை, மகள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மேலும் எமது காணொளிகளை இதுவரை காணாதவர்கள் எமது தளத்தினூடாக பல்வேறுபட்ட புலமைசார் விடைகளை பார்த்து கொள்ளலாம்.